எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது டிஃபன்ஸ்க்கு அதே போல் நம்ம ராகி களிலாம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயிலைங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். ஜீரகம், சோம்பு இது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அது கூடவே நம்ம தனியா 3 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். மிளகு ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம். கிராம்பு ஒரு 5 எடுத்துருக்கோம். பட்டை ஒரு 2 இன்ச் துண்டு அளவுக்கு எடுத்துருக்கோங்க. இதெல்லாம் எடுத்து நம்ம அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எப்பயுமே இது மாதிரி தண்ணி குழம்பு செய்யும் பொழுது மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து அரைச்சோம்னா தான் அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டுங்க. இப்போ இதிலையே இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அதே போல் நம்ம சின்ன வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோங்க. நம்ம எடுத்துருக்க சிக்கனுக்கு அளவாக நம்மளுடைய வெங்காயத்தை கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மசாலா ஐட்டம்லாம் வறுக்கிறதுக்கு முன்னாடியேங்க சில பொருட்களை நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். முந்திரி பருப்பு ஒரு 5, அதே போல் பேடிகை மிர்ச்சி 2 எடுத்துருக்கோம். கசகசா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே சுடுதண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த மிளகாய், முந்திரி, கசகசா இதையுமே வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பெடிகை மிர்ச்சியில் கலர் நல்லா கொடுக்குங்க. அதே சமயத்தில் காரத்தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மிளகாயை யூஸ் பண்ணுறோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போங்க அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். இதில் 2 வரமிளகா, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கோம். இதை போட்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் சிக்கன் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோங்க. 1/2 கிலோ அளவுக்கு போனோடு இருக்கக்கூடிய சிக்கன் எடுத்துருக்கோம். அந்த சிக்கனை இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். சேம் ப்ராசஸில் நீங்கள் நாட்டுக்கோழியில் வச்சு செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் உங்களுக்கு அட்டகாசமாக கிடைக்குங்க. போன் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டேஸ்ட்டு இன்னுமே அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்து நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கிறோம். இந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு தண்ணியுமே ஓரளவுக்கு வற்றிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதே போல் காரம் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனோட நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அது நல்லா எண்ணெயில் அந்த மசாலாலாம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முதலையே வதக்கி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த சிக்கனில் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு அது சிக்கனுக்கு நல்லா கோட்டாகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இது மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறமாங்க 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில்ங்க சிக்கன் மசாலாவும் தனியாத்தூளும் சேர்த்துக்க போகிறோம். இது ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. கொதிக்க நமக்கு சிக்கன் வெந்து வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ எல்லா மசாலாவுமே நல்லா அந்த சாறில் இறங்கி நமக்கு அந்த கோழி சாறும் நல்லா கிடைக்கும். அதே சமயத்தில் சிக்கனுமே நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ சிக்கன் மசாலாவும் தனியாத்தூள் இது ரெண்டுமே சேர்த்தாச்சு. இது ரெண்டுமே சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க. நமக்கு ஒரு 15 நிமிஷம் போல் ஆகும். சிக்கனும் நல்லா வெந்துடும். அதே சமயத்தில் நமக்கு கோழிச்சாரும் அருமையாக கிடச்சிரும். நாட்டுக்கோழியில் செய்யும் பொழுது நாட்டுக்கோழி வேகிறதுக்கு அதிக டைம் இருக்கும். அதனால் இன்னொரு கப்பு நம்ம சேர்த்து விட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா நமக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் நமக்கு கொதித்து வந்துச்சுன்னா அருமையான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிரும். 20 நிமிஷத்துக்கு அப்புறமாங்க பார்த்தோன்னா நமக்கு சிக்கன் தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த கோழிச்சாரும் அருமையாக இருக்குது. அதே சமயத்தில் சிக்கனும் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில்ங்க நம்ம மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சிக்கன் தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி சிக்கன் தண்ணி குழம்பு செய்யும் பொழுது கொத்தமல்லி தலையை விட கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியும் கூடவே சேர்த்து நம்ம செய்யும் பொழுது சுவை அதிகமாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபியை நீங்களும் மறக்காமல் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தி மஸ்ட் ட்ரை ரெசிபிங்க. இது மாதிரி நம்ம ஒரு கிரேவி செஞ்சோன்னா
இட்லிக்கு, தோசைக்கு, அதே சமயத்தில் ராகி களிலாம் செஞ்சோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து வச்சு சாப்பிட்டுக்கலாங்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கங்க.